சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026 குரு பெயர்ச்சி எப்படிங்க இருக்கும்? கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். எந்த விஷயத்தில் சார்? ஒன்று சாப்பிட்றது, இன்னொன்று உங்கள் ஆஃபீஸ் விஷயம், இன்னொன்று உங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் தொழிலில். ரொம்ப அன்பான மனுஷன், பாசமான மனுஷன், ஆனால் இந்த அன்புனாலேயே உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டீங்க. அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மனைவி சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க. எதுக்காக நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா, 7ஆம் இடத்துல வரப்போகிற ராகு வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும். மனைவி ஸ்தானம் 7ஆம் இடம் அப்படிங்கிறது வெறும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மட்டும் இல்லை. ஆகவே அவங்களுடைய ஜாதகம் தெளிவான முடிவும் தெளிவான வாழ்க்கையும் கொடுக்கும். அப்படி அவங்க கொடுக்குற அந்த அட்வைஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். உங்கள் ஜாதகத்துக்கு குரு அதிச்சாரமாக வரப்போகிறார். இந்த அதிச்சாரமாக வரும்போது 5, 7, 9 பார்வை 5 மாதத்துக்கு இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி எஸ்கேப் ஆகணுமோ அப்படி எஸ்கேப் ஆகுங்க. அது நவம்பர் மாதத்தில் இருந்து வருது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது பெருசாக கடனை வாங்கி நான் ரொம்ப பெருசாக செலவு பண்ணி டாம்பிகமாக கல்யாணம் பண்ண வேண்டாம் சார், அடக்கி வாசித்துப்போங்க இந்த ஒரு வருஷம். சரிங்க சார், ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்களே, நான் எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம்? ஞாயிறு அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு போயிட்டு கோதுமை தானம், கோதுமை பண்டம் தானம், ஞாயிற்றுக்கிழமையில் அபிஷேகம், 16 வகையான அபிஷேகம் பண்ணி கோதுமை தானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, சிகப்பு மலர்களால் அர்ச்சனை செஞ்சீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு மலை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல தீரும்.